வேலண்ட்ரி அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்வீர் சக்ரா இருக்கிறதுலையே பெரிய இது வந்து பரம்வீர் சக்ரா. அதுக்கு அடுத்து அந்த வார் ஃபீல்டுலேயே அடுத்தது வந்து மகாவீர் சக்ரா. அதுக்கு அடுத்து தேர்டு கிளாஸ் 3 வந்து வீர் சக்ரா. இந்த 3 மெடல்ஸ் வீர்னு 3லையுமே வரும். பரம்வீர், மகாவீர், வீர் சக்ரா. இது 3மே வந்து அந்த ஃபேஸ் ஆஃப் தி எனிமியோட இதில் வந்து நடக்கிற ஒரு வீரதீர செயல்கள். உயிர் தியாகத்துக்கு கிடையாது, வீரதீர செயல்கள். பரம்வீர் சக்ராவுக்கு ஈக்குவலண்டானது அசோக் சக்ரா. இது எதிரி இருக்கும்போது, இது எதிரி இல்லாத போது. ஆனால் ரெண்டுமே ஈக்குவலண்டா. இது மகாவீர் சக்ராவுக்கு ஈக்குவலண்டா பார்த்தீங்கன்னா கீர்த்தி சக்ரா. வீர் சக்ராவுக்கு ஈக்குவலண்டா இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா சௌரிய சக்ரா. மோஸ்ட் ஆஃப் தம் இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டுமஸ் ஆகிடும். போஸ்டுமஸ்னா உயிர் தியாகம் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த சுச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணும் அந்த மாதிரி. இதே மாதிரி இது எதிரியோட இருக்கும்போது பரம்வீர் சக்ரா உங்களுக்கு தெரியும், மேஜர் சோம்நாத் சர்மாவில் ஆரம்பிச்சு 20-21 பேர் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து பீஸ் டைமில் நடக்கிற வீரதீர செயல்களுக்காக இப்போ மேஜர் முகுந்த் வரதராஜன் வந்து பண்ண இந்த கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன் வந்து எதிரி நாடு கிடையாது, தீவிரவாதிக்கு அகெயின்ஸ்டாக நடந்த ஒரு வீரதீர செயல். இதை ரெக்கக்னைஸ் பண்ணி அளிக்கப்படக்கூடிய மெடல்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா பரம்வீர் சக்ராவுக்கு ஈக்குவலண்டானது அசோக் சக்ரா. இது எதிரி இருக்கும்போது, இது எதிரி இல்லாத போது. ஆனால் ரெண்டுமே ஈக்குவலண்டா இது. ஸோ அதுக்கடுத்து மகாவீர் சக்ராக்கு ஈக்குவலண்டா பார்த்தீங்கன்னா கீர்த்தி சக்ரா. வீர் சக்ராக்கு ஈக்குவலண்டா இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா சௌரிய சக்ரா. ஸோ பீஸ் டைமில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வீரதீர செயலுக்கான மெடல் தான் அசோக் சக்ரா. ஒரு ராணுவ வீரருக்கோ அதிகாரிக்கோ கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய வீரதீர செயல்கள் வந்து அதுக்கு வந்து பேரலல்லே இருக்காதுன்னு அர்த்தம். அவ்வளவு மிகச்சிறந்த ஒரு இது. இப்போ வந்து இந்த மெடல் அப்படிங்கிறது ஒரு ரெக்கக்னிஷன். இது வந்து ஒரு வரலாறு. இன்னைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு இது. நான் வந்து மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய பொண்ணு அப்படின்னு ஆர்ஷியா சொல்லுவாப்ப. அதுக்கடுத்து அவளுடைய பிள்ளைங்க அப்படியே அந்த ஜென்ரேஷன்ஸாக வந்து அந்த வரலாறுல இருக்கும். நாளைக்கு வந்து வரலாறுல பிள்ளையும் கொடுப்பாங்க. மிலிட்டரி ஹிஸ்டரியில் இட் இஸ் கோயிங் டு ரிமைன். இது வந்து ஒரு சைடு இருக்கும்போது இப்போ அவங்களுடைய பெட்டர் ஆஃப் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, இந்த ஒரு பக்கா வர்கீஸ், ஒரு ராணுவ அதிகாரியோட வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது அவங்களுடைய மனைவி. ஒரு அதிகாரி தன் நாட்டை பாதுகாத்துறதுக்காக தன்னுடைய கம்பெனி, பட்டாலியன், தனக்கு கீழே இருக்கிற அத்தனைவருடையும் கமாண்ட் பண்ணி எந்த ஒரு கவலையும் இல்லாம அந்த இது போகணும், ப்ரொஃபஷன் ஆஃப் வாருக்கு போகணும் அப்படின்னா வீட்டில் வந்து அந்த மனைவி வந்து நான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிற அந்த ஒரு தைரியம் கொடுத்து அனுப்புறாங்க பார்த்தீங்களா. அந்த தைரியம் தான் எல்லா ராணுவ அதிகாரியுடைய மனைவிகளும் செய்கிறாங்க. அந்த கான்ஃபிடென்ஸ்னால தான் அவங்களால இறங்கி வேலை. இன்னைக்கு எத்தனை அதிகாரி இருந்தாலும் அவங்க எவ்வளவு இந்த நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாக மனதளவில் எல்லா விதமாகவும் தன்னை கல்லாக்கிக்கிட்டு அந்த மனைவியை தயார் பண்ணி அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு அந்த கிரெடிட் போய் சேரணும். இந்த விதத்தில் இந்து இஸ் அ ஒண்டர்ஃபுல் உமன். இவங்களை வந்து என்ன செய்வோம், ஆர்மியில் வந்து வீர் நாரி அப்படிம்பாங்க. அதாவது கணவனை இழந்த, இந்த மாதிரி ஆர்மியில் இருக்கும்போது இழந்தவங்கள வீர் நாரி. வீர் நாரின்னா வீரமங்கை. அவங்க எப்படி வீரமங்கை ஆகிறாங்க? ஏன்னா இவன் போயிட்டு வருவானா என்னன்னே தெரியாது. அந்த கணவனை சிரிச்சுக்கிட்டே கட்டி தழுவி அனுப்பி வைக்கிறாங்க பார்த்தீங்களா. அதனால சி இஸ் மோர் பிரேவர் தென் தி ஹஸ்பண்ட்.